1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டேன் என்று பேசியிருக்கிறார் முதலமைச்சர். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, குறிப்பாக எடப்பாடியுடைய ஆட்சியை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். முதுகெலும்பில்லாத ஆட்சி என்று. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இரட்டை வேடம் போடுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் மொழி அரசியலாக பார்க்கப்படுகிறதா, உணர்வாக பார்க்கப்படுகிறதா என்பதை இந்த காணொளி வாயிலாக பார்க்கலாம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். வணக்கம், இது கிங் டிவி. மத்திய அரசு மாநில அரசினுடைய மோதல் தொடர்ந்து முற்றுகிறது. 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று பேசியிருக்கிறார் முதலமைச்சர். கடுமையான வார்த்தை மோதல், அறிக்கை மோதலாக மாறி இருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். அடிப்படையில் தமிழக அரசு இருமொழி கொள்கையை தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற அரசாக இருக்கிறது. தற்போது மத்தியில் இருக்கக்கூடிய அரசு மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று நிபந்தனை வைத்திருக்கிறது. இந்த மும்மொழி கொள்கையில் ஹிந்தியை பற்றியும் சமஸ்கிருதத்தை பற்றியும் பேசவில்லை என்று ஒன்றிய அரசும் மத்திய அரசும், அதே வேளையில் மும்மொழி கொள்கை என்பதே அடிப்படையில் பெரும் சுமையாக இருக்கும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிக கடுமையாக நேற்று நடந்த ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற ஆட்சி என்பது ஒன்றிய அரசுக்கு வளைந்து கொடுத்த ஆட்சியாக நடந்தது, முதுகெலும்பில்லாத ஆட்சியாக நடந்தது. அந்த ஆட்சி ஊர்ந்து சென்றே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது அப்படிப்பட்ட ஆட்சி அல்ல. இது மொழியையும் சுயமரியாதை உணர்வையும் காக்கும் ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும். நாங்கள் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒருபோதும் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மேடையிலே மிக கடுமையாக ஒன்றிய அரசையும், அதே வேளையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் கடுமையாக நேற்று மேடையிலே பேசியிருந்தார். இதையெல்லாம் தாண்டி இந்தியா முழுவதும் மத்திய அரசுக்கு எதிராக இந்த தொகுதி மறுவரையை முன்னிறுத்தி இந்த சிக்கலை பேசி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான வேலையையும் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி புதிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் தமிழ்நாடு அரசு ஏற்காது, ஏற்கவே முடியாது. புதிய கல்விக் கொள்கை என்பதே காவி கல்விக் கொள்கைதான் என்பதையும் மிக துணிச்சலாக மேடையில் பேசி கடந்திருக்கிறார். தொடர்ந்து புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராட்டங்களை, கண்டன ஆர்ப்பாட்டங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அரசும் மற்ற கூட்டணி அமைப்புகளும் முன்னெடுக்கிற வேளையில்தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் மிக கடுமையாக முதலமைச்சரை சாடி பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அதிலே கள்ளக்குடியில் ரயில் வராத தண்டவாளத்தில் தலையை வைத்து படுத்து அதன் மூலமாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய கட்சி இந்த கட்சி. குறிப்பாக இந்த கட்சி தற்போதும் நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறது. அது மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் மாதிரியான திட்டங்களில் கையெழுத்து போட்ட நபர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அதே வேளையிலே PMஸ்ரீ, குறிப்பாக அந்த புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு கொடுத்து விட்டு தற்போது பின்வாங்குகிறார்கள். இது இரட்டை வேடம் போடுகிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. முதலமைச்சரே கூட துணிவில்லாத முதலமைச்சராகத்தான் இருக்கிறார். இரட்டை வேடம் போடக்கூடிய முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் என்கிற வார்த்தையெல்லாம் மிக கடுமையாக பயன்படுத்தியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்.
மேலும் துணிவு இருந்தால், துணிச்சல் இருந்தால், திராணி இருந்தால், நேருக்கு நேராக எத்தனை துண்டுச்சீட்டு இருந்தாலும் எடுத்து வந்து என்னோடு விவாதம் செய்ய தயாரா என்கிற பாணியிலும் எதிர்க்கட்சி தலைவர் மிக கடுமையான ஒரு அறிக்கையை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு எதிராக தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய பிஜேபியோடு ஒரு மறைமுக கூட்டணியில் இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு திமுக சார்பில் வைக்கப்படுகிறது. இது ஒரு மறைமுகமாக குற்றச்சாட்டு, மறைமுகமாக கூட்டணியில் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில் மறைமுகமாக கூட்டணியில் இருப்பது திமுக தான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எக்ஸலத்தில் ஒரு பதிவை பதிவு செய்திருக்கிறார். ஆக இரு மொழி கொள்கைதான் தேவை என்பதை ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியும் எதிர்க்கட்சியாக இருக்கிற கட்சியும் பிரதானமான எதிர்க்கட்சிகள் உட்பட மிக தெளிவாக தமிழ்நாட்டில் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் 3 மொழி என்பது இந்தி திணிப்பு கிடையாது, கூடுதலாக ஒரு மொழியை படிக்கிற வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு முறைதான் என்று ஒன்றிய அரசும் தொடர்ந்து பேசி வருகிறது. நாங்கள் ஒருபோதும் நிதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. தமிழ்நாடு அரசு கையொப்பமிட்டு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் நிதி கொடுக்க தயாராக இருக்கிறது என்று ஒன்றிய அரசும், கையெழுத்து போட்டால்தான் நிதி கொடுப்போம் என்று மிரட்டுகிறது ஒன்றிய அரசு என்று தமிழ்நாடு முதல்வரும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால், ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட மோடி அவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன் என்று பேசியதை சுட்டிக்காட்டி, ஆனால் இன்றைக்கு மோடி அரசுக்கு எதிராக இருக்கிற அனைத்து கட்சிகளையும் பழிவாங்கும் வேளையில் மோடி அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்றும் நேற்று முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். ஆக மொத்தம் இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கையில் அதிக அளவு மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். மாணவர்களுடைய கல்வியை தடையை ஏற்படுத்தும் வகையில் நிதியை கொடுக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு என்று முதலமைச்சரும், துணிவில்லாத பொம்மை முதலமைச்சர் என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி கொடுக்க முடியும் என்று ஒன்றிய அரசும் என தமிழ்நாடு அரசியல் களத்தில் மேலும் களம் சூடாகத்தான் தற்போதும் இருக்கிறது. மாற்றி மாற்றி அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, போராட்டங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அடுத்து வரும் காலங்களில் இந்த சிக்கல் எதை நோக்கி நகர இருக்கிறது? மொழி அரசியலாக பார்க்கப்படுகிறதா? மொழி அரசியல் இனிவரும் காலங்களில் எடுபடுமா? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் மிக சரியாக தற்போது செயலாற்ற தொடங்கியிருக்கிறாரா, களத்தை உணர்ந்திருக்கிறாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.